அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லாத்தையும் பேசி முடித்து கூட்டிகிட்டு வந்தாங்க பாருங்கள். அந்த பொண்ணு நான் அந்த பொண்ணை அடித்ததை வந்து மனசுக்குள்ளாரே வச்சுக்கிட்டே இருந்திருக்கும் போல இருக்குது. ஒரு காண்டிலே இருந்திருக்கும் போல இருக்குது. வர்ற வழியில் ஃபோனு கொண்டுட்டு இருந்திருக்கு. கொப்பம்பட்டிக்கு வந்தது. கொப்பம்பட்டிக்கு போயிட்டு போகலான்னு சொல்லி எங்கள் அப்பாவும் எங்கள் சின்ராசனன்னு ஒரு பைக்கு, நானும் அந்த பொண்ணு ஒரு பைக்கு. அந்த பொண்ணு நல்லா பின்னாடி லாஸ்ட்டில் பைக்கு ஓட்டும்போது நான் நார்மலாக உட்காந்துருந்தேன். அந்த பொண்ணு பைக்கோட எண்டில் உட்காந்துட்டு இருந்துச்சு. மெதுவாக தான் வந்தேன். அப்புறம் கொப்பம்பட்டியை தாண்டி வந்து கொப்பம்பட்டிக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க பாருங்கள். அங்கேயே கொஞ்சம் நேரம் தங்க சொன்னாங்க, ஒரு 2 நாளைக்கு தங்கிருங்கன்னு. ஆனால் அந்த பொண்ணு எல்லாருக்கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு என்னை கொண்டு வந்து எங்கள் வீட்டில் விடுங்க, இல்லைனா குறுமுடி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிச்சு. எல்லார் வீட்டுக்கிட்டே சுற்றி நிற்கிற அத்தனை பேருக்கிட்டே சண்டை போடுது. சரி நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஏற்றி விட்டாங்க பாருங்க. கொப்பம்பட்டியை தாண்டி கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். பைக்லேருந்து கீழே குதிச்சுட்டு நான் தான் தள்ளி விட்டேன். அவங்க அப்பா உடனே ஃபோன் அடிச்சிச்சு. அப்புறம் அது ஒரு மாதிரி பிரச்சனையாகி நிறையா ஆணுச்சு.